டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். கன்னிராசிக்காரர்கள் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரன் சரண்டர் ஆயிடும், பிரமாதமாக இருக்கும். எல்லா வாட்டியும் ஒரு பயிற்சி வந்து அந்த திருக்கொல்லிக்காடு போய் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்க்குறார். வேறு என்ன வேணும்? சத்ரு ஜெயம், நினச்ச காரியம். கன்னி நிறைய டிராவல் பெரியர்கள், நிறைய டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பயணம். பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டெல்லாம் ரெகுலராக பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல ஒரிஜினல் பாஸ்போர்ட்டெல்லாம் 2-3 காப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்போர்ட்டு திடீர்னு வெளிநாட்டில் போய் தொலைச்சிட்டு தேடுவீங்க. அந்த சமயத்தில் நமக்கு வேணும்ல, அதெல்லாம் வேணும். அதுதான் இந்த கன்னிக்கு இருக்கிறது. அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம், ஸ்பீடு. யாராவது எதாவது சொல்லக்கூடாது, உடனே மெசேஜ். ஒரு பக்கத்துக்கு இந்துவில் வர கவிதை மாதிரி இந்துவில் வர ஃபுல்லாக டீட்டெயிலான ஒரு ஸ்டோரி அடித்து அவங்களுக்கு பதில் போட்டால் தான் தூக்கம் வரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றத்துக்கும் தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் கூடாது. பிடிக்கலையா சார், சாரி சார், என் மேலே தப்பே இல்லைனாலும் தொழிலில் வெள்ளைக்கொடி காட்டணுமா, இல்லை நமக்கு வேணாம் இது சரிப்படாதுன்னா டக்குன்னு வேற ஒரு தொழிலை தேடிக்கின்னு ரிசைன் பண்ணிட்டு ஓடி வந்துடணும். அதே சமயம் தெய்வ காரியங்கள், உழவார பணிகள் எல்லாம் அதிகமாக செய்வாங்க. எந்தவித பலமும் இல்லைனாலும் பணம் நிறைய வரும். பணத்தை சரியாக சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன்லாம் தகராறு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பூர்வமாக சந்தோஷமாக மாறக்கூடிய காலகட்டம். ஃபேமிலியோடு நிறைய உட்காரக்கூடிய டைம் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் யாருடைய தலையீடு பண்ணிங்கனாலும் குடும்பத்தை பஞ்சாயத்து கொண்டு போய்டும். ஸோ குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர்கள் தலையீடு கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். அலர்ஜி, ஒவ்வாமை, சுவாச கோளாறு, கொரோனாவில் எப்படி பிரீத்திங் பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் வரக்கூடிய நேரம் கன்னிக்கு. ஸோ ரொம்ப கவனமாக மாஸ்க் போட்டுக்கின்னு போகிறது நல்லது. கன்னிராசி என்பர்கள் குரு பயிற்சி 2025 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது போய் உட்காந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டில் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிது, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, எனக்கு ஓகே இல்லை, அம்மா சொல்கிறத நான் கேட்கல, எனக்கு இது பிடிச்சிது. இந்த மாதிரி ஜாதக பார்க்குறது, பொருத்தம் பார்க்குறது, இந்த பார்த்து அதில் எப்படி தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதோ தெரில அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அமையும். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள், அதாவது வயது ஜாஸ்தியாக கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைனா பிறருடைய விஷயத்தை கட்டாயப்படுத்தி அவர்கள் சொல்கிறதுக்கு திருமணம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு பணவரவுகள் வரும். ஃபஸ்ட்டு பதவி இருக்கும், ஆனால் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பதவியும் இருக்கும், பணமும் வரும். இந்த 2 விஷயங்களும் இவங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இவங்க நிறைய நார்த் இந்தியாலாம் போகிறதுக்குண்டான ஒரு இது இருக்கும். ஏன்னா 12 கேது இருக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, தியானம், யோகா, திடீர்னு ஒரு வீடியோவை பார்க்குறது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் பார்த்து அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு அதை பண்ணுறது இதை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இவங்களுடைய பயிற்சியில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. குடும்பத்தில் யாரோ ஒருத்தருடைய இழப்புகள் இருக்கும். வயசானவர்களுடைய இழப்பு, யாரோ ஒருத்தருடைய இழப்புகள் இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வீடு, சொத்து, இடம், வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், லோன் போட்டு இந்த மாதிரி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் தேடி பார்த்து யாரும் உதவி செய்யலை, நம்மளே முயற்சி பண்ணி நம்மளே ஜெயிக்கணும் அப்படின்னு உருண்டு பிறண்டு பல காரியத்தை சாதிப்பார்கள். கன்னிராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குருபான் இப்போது 10ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பதவியை கெடுக்காது, பதவியை மாற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன தொழில் செஞ்சிருக்கணும், அந்த தொழிலில் வந்து இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது வேறு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது செய்கிற தொழிலை கொஞ்சம் மாற்றி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுமே தவிர தொழில் கெடுக்காது. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, உங்களுக்கு திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்களை அட்வான்ஸாக நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. அட்வான்ஸை வெளியில் சொன்னால் அதில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லாமல் விட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும்.
குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுறார். அதனால உங்களை விட உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல யோக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாக விருத்தி அப்படிங்கிறது உண்டு. மற்றவர்களுக்கு தாமாக செஞ்ச உதவிகள் செய்வீர்கள், அதில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்து அதை குரு பார்க்கிறார். அதனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில புதிய முன்னேற்றங்கள், புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆனால் ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறப்போ 1க்கு 2 முறை யோசித்து செய்கிறது ரொம்ப உத்தமமானது. ஸ்பெகுலேஷனில் ஈடுபடுறப்போ அதை ரொம்ப அன்னன்னைக்கு ஸ்பெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தங்க நகைகள், வெள்ளி நகைகள் இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா திருஷ்டியினால் கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரமாக, இந்த திருஷ்டிக தோஷங்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறது நல்லது. ஒரே ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அனுப்பித்துட்டு வாங்க. கண்டிப்பாக திருஷ்டிகள் குறைந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2, 4, 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா, பதவி விட்டு ஒடியாந்துடலான்ற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் வேலைக்கு ஆபத்து, வேலையில் மிக கவனமாக இருக்கணும், நிதானமாக முடிவெடுக்கணும், லீவே போடக்கூடாது, காரணமே சொல்லக்கூடாது. ஒரு வேலை சொன்னால் அது அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்ட்டு எடுத்துக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் வேலையில் தப்பிக்க முடியும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ஜாயிண்ட் பிஸ்னஸ் பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்க டெவலப் ஆவாங்க. உங்களுக்கு செய்யாத பழிக்கு வீண் பழி கிடைக்கும். பேச்சில் கவனம் தேவை, நிதானம் தேவை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியும். கேஷ் ஃப்ளோ ஏதோ ஒரு வகையில் வந்துடும். சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், கடன் வாங்கி ஏற்படும். பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டலாம் அல்லது நிலம் வாங்கலாம், வண்டி வாகனம் மாற்றலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவோட ஹெல்த்தில் நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ராசிக்கு 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதனால, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால பழைய கடன்கள் அடைபடும், வழக்குகள் சாதகமாக முடியும். டாக்குமெண்ட் விஷயத்தில் மிக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். உங்களுக்கு போட்டி நிறைய வரும். நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருப்பீங்க, நல்லா ஓடிட்டுருக்கோம், வியாபாரத்தை பாட்டு எதிர்ப்புற ஒரு கடை போடுவாங்க. சரி பரவாயில்ல, ஓரளவு ஈக்குவலாக ஓடிட்டுருக்கும், பக்கத்தில் கடை போடுவாங்க. ஸோ நெருக்கடி அதிகமாகும். ஸோ அதனால் புது புது டிஷ்ஷஸ் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணணும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படியோ ஒன்று லாபம் ஈக்குவலாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் சம்பாதிக்கிறது பிஸ்னஸில் போடணும். வேலையில் லீவே போடக்கூடாது, 2 மடங்கு லோடு கொடுப்பாங்க. இருந்தாலும் வேலைக்கு போங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லீகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.